எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வர வீடியோ சரியா போட முடியும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, ஆத்தனார் பையனுக்கு வர வியாழக்கிழமை கல்யாணம். இன்னைக்கு மட்டும் வீடியோ போட்டுறேன். இன்னும் வெள்ளிக்கிழமையும் என்னால வீடியோ போட முடியாதுங்க. கல்யாண வேலையா கூட மாட நானும் வேலை செய்யணும்ல, அதுக்காக தாங்க. கோச்சிக்காதீங்க 2 நாள் வீடியோ போடலன்ட்டு. நேத்தே வீடியோ போட முடியல, ஏன்னா யாரும் நாத்தனார் வீட்டுல தான் இருக்காங்களா. வேலை எல்லாத்தையும் நம்மளே பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கனால வீடியோ போட முடியாம ஆயிடுச்சு. இன்னைக்கு வீடியோ நேற்று நைட்டு உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வீடியோ எதிர்பார்க்காதீங்க. வெள்ளிக்கிழமை ஆனா கண்டிப்பா வீடியோ போட்டுறேங்க. மாதிரி நான் போற வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற வியூஸ் சரியா போக மாட்டேங்குது. நானும் தெரியல, உங்களுக்கு பிடிக்கலையா என்னன்னு ஓப்பனா சொல்லுங்க. வேற மாதிரி எப்படி போடலாம்னு சொல்லுங்க. என்ன பிடிக்குதோ அதே மாதிரி நம்மளும் வீடியோ போடலாம். சரிங்களா? சரிங்க, வீடியோ பார்த்துட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. வாங்க உள்ளார போலாம். அதே மாதிரிங்க, அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க. ஒரே சண்டையா போடலாமா இல்ல லவ் ஸ்டோரியா கொண்டு போலாமா? என் மாமியாரும் சண்டை போற மாதிரி விட்டு வெளியே போற மாதிரி போடலாமா இல்ல லவ் ஸ்டோரியா போடலாமா? என்னன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வாங்க போலாம். அண்ணனும் அப்பாவும் கடவேல முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. கேக்குது, போமா உன் மருமகளை பத்தி சொல்லி வை. ஆண்டி சொல்லணும். பாத்து என்ன பேச்சு பேசுறா? முன்னாடி என்ன கிளிக்கிறா? அதையும் சொல்லுமா. அப்பதான் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரியும். இருக்கிறப்ப ஒரு நடிப்பு, இல்லாதப்போ ஒரு நடிப்பு நடிக்கிறாங்களா அண்ணி. ஆமாண்டி, போய் சொல்லுமா போமா. அதான் அண்ணனுக்கு தெரியும் பொண்டாட்டிய பத்தி. இப்பவே போய் சொல்றேன். போ டக்குன்னு போய் சொல்லு. அண்ணன் சாப்பிட்டு தூங்கிட போகுது. அப்புறம் ஒண்ணு பேச முடியாத நிலைமை ஆயிரும். அப்புறம் காலையிலயும் சீக்கிரம் கடைக்கு கிளம்பிரும். ஒண்ணு பேச முடியாது. இப்பயே போய் எல்லாத்தையும் சொல்லிடு. இந்தா போறேன், நீ பின்னாடியே வா. போய் எல்லாத்தையும் சொல்லு. அப்புறம் நான் பின்னாடியே வரேன். சரி சரி. அடியே புஷ்பா, இருக்கடி வேட்டு வர இரு. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? இன்னைக்கு முத நாள் தானேமா, அதனால ஒண்ணும் தெரியல. உனக்கு அஜய்? எல்லாம் புது ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற கிளாஸ் போயிட்டாங்க. ஆமா, வருஷத்துக்கு வருஷம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மாறுவாங்க. புது ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்க வேண்டியதா? புது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்து தான் பழகணும். யாரும் என்ன வாய் அடிக்கிறாங்க? அப்படியா? ஆமாமா, வயசுல எல்லாரும் வாடி போடின்னு பேசிக்கிறாளுங்க. யார் நல்லா நடந்துக்கிட்டாங்கன்னா நீ நல்லா பேசு. எந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ பேசாத. சரிம்மா. புஷ்பா, அப்பா வந்துட்டாருமா. இந்தா போறேன். அப்பா, அம்மா அண்ணன் கிட்ட சொல்லுமா. இருடி வாரேன். ஏய் பாண்டி, கொஞ்சம் நில்லுடா. என்னம்மா? கனகா, இப்பதானே கடையை விட்டு வந்தோம். வந்தது வராதமா எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க? எதுக்கு கூப்பிடுவேன்? அவங்கிட்ட பேசுறதுக்காக தான். அம்மா கூப்பிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்க. பொண்டாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கா? எது கேட்டாலும் திட்டிட்டு இருக்கா. அப்படி கேவலமா பாக்குறா, பேசுறா. வீட்டுல ஒரு பெரிய மனசு இருக்கேன்ட்டு நினைக்க மாட்டேங்கிறா. ஆமாண்ணே, கூட அண்ணி அவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாங்க அம்மா கிட்ட. பார்க்க கஷ்டமா இருந்துச்சுண்ணா, அதான் உங்ககிட்ட சொல்லான்ட்டு. என்ன பண்ணாமா? உங்க அம்மாக்கும் தங்கச்சிக்கு வேற வேலையே இல்ல. வந்தது வராதமா உன் பொண்டாட்டிய பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது நீயே கேக்குற. நீ போய் உள்ளார வேலையை பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என் புள்ள கூட பேசிட்டு இருக்கேன். உன் மருமக பேசலதான் தெரியாது உங்களுக்கு. மருமகளை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. மருமலை கூப்பிட்டு கேளுங்க என்ன எப்படி பேசினான்ட்டு. என்ன பேசிருப்பா? வாயை மூடிட்டு போங்க. நான் என் புள்ள கூட தான் பேசிட்டு இருக்கேன். என் புள்ள கூட தான் பேச்சு, உங்ககிட்ட இல்ல. என்னமோ பண்ணுங்கப்பா, எனக்கு என்ன வந்துச்சு? எல்லாம் உங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஊவும் தலையாடிட்டு பதில் சொல்லிக்கிட்டு. நானும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. வந்தது வராதமா உங்க பையன்கிட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட சண்டை போண்டே பேசினேன்ட்டு தியாடா. இப்பவே உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்ட்டு. அப்ப நீ இல்லாதப்ப எப்பெல்லாம் பேசிருப்பாங்க. நீ பேசிருக்க, உன் தங்கச்சியும் பேசிருக்கா. அதான் நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி. சொல்லு பாப்போம். இல்ல நான் இருக்குன்னு நினைக்கிறாளா? என் பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாளா? உன் பொண்டாட்டி மட்டும் இங்க ராஜ்யம்னு நினைக்கிறாளா? சொல்லு பாப்போம். உனக்கு பின்னாடிதான் உன் பொண்டாட்டி நிக்கிறா பாரு. அவகிட்டே கேளு. ஏ புஷ்பா, இப்படி எங்க அம்மா கிட்டயும் தங்கச்சிட்டையும் நடந்துக்கிற நீ? நான் என்னங்க நடந்துக்கிறேன்? அம்மா என்கிட்ட எதுவும் வந்தாலும் சொல்லுவாங்க. அவங்க கிட்டே கேளுங்க. என்ன தப்பு பண்ணாங்க, நான் ஏன் இப்படி பேசினேன்ட்டு. அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. நான் ஏதோ பேசிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்காங்க, அதை என்கிட்ட கேட்க வந்திருக்கீங்க. என்னன்னு பட்டுன்னு சொல்லு. எனக்கு தலையை வலிக்குதாமா, எனக்கு டென்ஷன் ஏற்படுத்தாத. எனக்கு தலையை வலிக்கல, எனக்கு தான் தலையை வலிக்குது. என்ன எப்பெல்லாம் பேசினாங்க தெரியுமா? என்னடி முன்னாடியே என் புள்ள கிட்ட நீ என்ன பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கியா? புஷ்பா, என்ன நடந்துச்சு தெரியுமாங்க உங்களுக்கு? பரணியோட மாமனார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. நீ மாமனார் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஆமாங்க. எப்படி பேசணுங்க அம்மா? அங்க உட்காருன்னு சொல்லி தன்மையா பேசணுமா இல்லையா? அதை விட்டுட்டு ஏனாதானோ அவங்க வாய்க்கு வந்தாலும் அவங்க அம்மாவும் தங்கச்சி பேசியிருந்தாங்க. உங்க அம்மா கிட்டயே. என்ன நீ சொல்றீங்க? ஆமா தம்பி, மாமனா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு. இந்த உங்க அம்மாவும் உங்க அக்காவும் வீட்டுக்கு வந்ததெல்லாம் பேசி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. அவரை பேசவே விடல. அம்மா, என்னடா அக்காவும் நீ இப்படி நடந்துக்கிறீங்க? எதுக்குடா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும்? எதுக்கு வரணுங்கிறேன்? இந்த வீட்டுக்கு வந்த விஷயம் எனக்கு தெரியாது. அண்ணி சொல்லிதான் எனக்கே தெரியுது. அம்மா, நான் ஒண்ணு கேக்குறேன். என்னடா? உன் தம்பி என்ன குறுக்க மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற. பொன்னாடி சொல்றதா வேத வாக்குன்னு என்ன கேட்க வந்துட்டீல? அது இருக்கட்டுமா, நானே உங்கள்ட்ட கேட்க நினைச்சேன், மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வருது. என்னடா? அம்மா, வீட்டுக்கு வந்த என் மாமனார வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா? அவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டாகணுமா? என்னது மன்னிப்பு கேட்டாகணுமா? ஓ அம்மா, அந்த ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னடா அது? அக்கா, நீ வாய மூடுக்கா. வயசுல பெரியவள் தானே, அதனால அந்தாள் இந்தாளுங்கிற. வயசுக்கு நீ மரியாதை கொடுத்து பேசு, சரியா? விட்டுட்டு அந்தாள் இந்தாள் பேச எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா. பாத்தியாமா, ஒருத்தனுக்காக உன் புள்ள என்கிட்ட சண்டை போடுறான்ட்டு அக்கா கூட பேசிட்டு இருக்க. என்ன புரியுதா இல்லையா? எனக்கு நல்லா தெரியுது. எதுக்கு வந்திருப்பாரு? விஷயமா நம்ம வீட்டுல பேச வந்திருக்காரு அவரு. கற்பனையிலே இருடா நீயும். நீ லவ் பண்ற பிள்ளைக்குதான் கல்யாணம்ட்டு. வேற எதுக்குமா வந்திருப்பாரு? நீ ஏன் தெரிஞ்சுக்காம எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? நீ அப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கல எனக்கு கல்யாணம் நடந்தா அஸ்மிதா கூட தான்ட்டு. எத்தனை வாட்டி சொல்றது? விடுடா.
பாரு என் அம்மா எப்படிலாம் பேசுறாங்கன்ட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா விட வேண்டியதானே என்னைய போட்டு திட்டுறாங்க இப்ப அந்த என் மாமனாரே அவமானப்படுத்துறாங்க நீ வேற என்ன நீ பேசுனாங்க அம்மா அதாவது போத நிப்பாட்டுங்க கூட தம்பிக்கிட்ட ஏதாவது சொல்லி ஏதாவது சண்டையை மூட்டிட்டு கோழி மூட்டி விடாதீங்க அப்படி சொல்லுடி ஏய் உன் பொண்டாட்டி சும்மான்னு இருக்க சொல்லு ஏமா சும்மா இருக்க சொல்ற அரவு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காவ அவன் என்ன பேசுனா ஏய் என்னைய பேசுனது பத்தாதுன்னு இப்ப உன் தம்பி கிட்ட கற்பனையில கோட்டை கட்டி அவ பாட்டு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க அமைதியா இருக்கீங்களா பார்த்தாலும் என் பொண்டாட்டிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா இல்லையா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன் எனக்கு வந்தாலே உன் பொண்டாட்டி இதை பண்றா அதை பண்றான்ட்டு அது கோளாரா சொல்லிட்டு இருக்கீங்களே எவ்வளவு பாண்டியமா கரெக்டா இருக்கீங்களா சொல்லுங்க குறை பேச வந்துட்டீங்க சரி விடுங்க எனக்கு என் பிள்ளைக்கு சண்டையை முட்டுட்டு என் பிள்ளை உனக்கு சாதகமா பேசுறத பார்த்து சரி விடுங்கன்னு சொல்றியா நீ சண்டை வேணாம் தான் பாக்குறேன் மைதியா போங்கன்னு பார்த்தா ஏன் இப்படி பேசுறீங்க என்ன வந்துச்சு நீங்களாச்சும் உங்க மகனாச்சு புஷ்பா, நீ உள்ளார போ நான் எங்க உள்ளார போனோம் உள்ளார போன்னு சொன்னேன் இருந்தீங்கன்னா மேற்கொண்டு உன்னை தான் சொல்லுவாங்க சொல்றது நல்லதுக்காக தான் நீ உள்ளார போ நீ அண்ணே சொல்ற மாதிரியே கேளுங்க அதான் தம்பியே சொல்லிட்டால அப்புறம் எதுக்கு இங்க இருக்க சரிங்க அம்மா இதாம உனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங்க இதுக்கு மேல ஏதாவது என் பொண்டாட்டி பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அதேதான் நானும் சொல்றேன் என்ன சொல்ல வர அதேதான் என் மாமனார் வீட்டுக்கு வந்தாலும் அவனை அவமானப்படுத்துற மாதிரி பேசுனீங்க நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்ன சொல்றா அதேதான் நானும் ஆளுக்காளுக்கு என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நீ பண்றதாமா எல்லாமே காரணமும் ஒன்னாலதான் இல்ல சண்டை வரதே ஒன்னாலதான் என்னடா என்ன வாய் போதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ வாய மூடுக்கா மாமா கூட பேசிட்டீல எங்கடா பேசுனே அம்மா காலையில எங்க போனீங்க நீங்க நான் எங்க போனேன் எங்கேயும் போலையே எங்க போனீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அண்ணே இல்ல நீங்க ரெண்டு பேரும் மாப்பிளைய பாத்துட்டு வந்தீங்க அப்படித்தானே ஏன்டா அவர் வீட்டுக்கு போப் போறேன் அதுவும் அந்த மாக்க வீட்டுல நான் போவேனாக்கும் அம்மா நிறுத்துங்கம்மா கதையெல்லாம் அளந்துட்டு இருக்காதீங்க அப்படியானே ஆமாண்டா அவங்க தங்கச்சி காலையில அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு வந்திருக்காங்க எதுக்கு இப்ப ஒண்ணு இல்லைன்னு மலுப்புறாங்க பாத்தியா ஆமாண்டா ஆமா மாப்பிளைய பார்க்க தான் போனேன் இப்ப என்ன உனக்கு இப்படி வெளிப்படையா சொல்லிட்டு போங்க மூடி மறைக்கன்னு நினைக்கிறீங்க அதான் நீ பாண்டியமும் எதுக்காக மாப்பிள்ளைட்டு போனீங்க எதுக்காக போனேனா பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் இதே வீட்லயே இருக்கும் அப்ப அவங்க ரெண்டு பசங்களும் என்னமா கிளிகளின்னு கிளிக்கிறாங்க பேசுறாங்க என் பொண்ணு இதே வீட்ல இருந்து கஷ்டப்படணுமாங்கிறேன் இந்த அவசியம் இல்ல பொண்ணை மாப்பிள்ளை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நானும் வீட்டுக்கு போயிருந்தேன் என்னம்மா சொல்றீங்க ஆமாண்டா உங்க பொண்ணாடி கூட சந்தோஷமா இருக்கீங்க என் பொண்ணு மட்டும் இந்த வீட்ல தனியா வாழ்க்கையை கழிச்சு கஷ்டப்படணுமாக்கும் யார் பண்ணவே இல்ல அது நீதானே அந்த வீட்டுக்கு போகாத இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு மேல எதுவும் பேச வேணாம் அப்படின்னு விட்டுட்டியே இப்பயே திடீர்னு அந்த வீட்டுக்கு போனோம் மனசுல போகணும்னு தோணுச்சு மாப்பிள்ளை நம்ம பொண்ணை சேர்த்து வைக்கணும்னு தோணுச்சு அதுக்காக தான் நானும் பேசிட்டு வந்திருக்கேன் நீயா போய் பேசிட்டு வந்திருக்கீனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கணுமா இல்லையா எல்லாமே உங்ககிட்ட தான் கேட்கணும் பாருங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேக்குறீங்களா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்றீங்களா இதுவும் கிடையாது என்கிட்ட சொல்றதும் கிடையாது அதே உங்க பையன்கிட்டே சொல்றீங்க நான் மட்டும் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும் ஒண்ணு வாழ்க்கைக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க இது முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைகிட்ட பேசுவோம் அவரும் சரின்னு தான் சொல்லியிருக்காரு ஒரு பணத்தாசை குடிச்சவே இதை போய் பேசுறதுக்கு சாரி பானாக்கும் அப்பா என்னம்மா உன் புருஷனை பத்தி சொல்லும் கோவம் வந்துருச்சா அதான் அவன் கூட நீ சண்டை போட்டாலும் எல்லாமே அவர் கூட நான் சண்டை போட்டாலும் இந்த வீட்ல என் புருஷனை பத்தி ஏதாவது இலக்காரமா பேசினா நானும் கேட்காதான்ப்பா செய்வேன் நான் வாய் முடிட்டு இருப்பேன் நினைக்கிறீங்களா இதெல்லாம் வாயை திறந்து எதுவும் பேசாத அண்ணனே அவங்க பொண்டாட்டிக்காக பேசும்போது வீட்டுக்கு வாழ வராத பொண்ணுக்காக சின்ன பையன் பேசும்போது 6 வருஷம் கூட வந்த என் புருஷனுக்காக நான் ஏன் பேசக்கூடாது சொல்லுங்க நான் ஏன் பேசக்கூடாது தாமா நீ பேசுறது எல்லாமே கட்டுதான் பையன் அவர் கூட வாழ்றதுக்கு யோசிக்கிற நீ இது சின்னதா இருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது குறை சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கியே என்ன காரணம் காரணம் நீயே சொல்லு இன்னும் சொத்தை பிரிச்சு கொடுக்காம இருக்கீங்களே அதுக்காகத்தான் எது கேட்டாலும் வாயை முடிச்சு இருந்தா இப்படிதான் நடக்கும் அதனால பட்டுன்னு சொல்லிடணும் இப்ப என்ன சொத்தை பிரிக்கணுங்கிற அவசரம் இருக்கு உனக்கு கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லாம் சொத்தை பிரிச்சுக்கலாம் ஆமா இப்பவே என்ன சொல்றான் தெரியுமா சின்ன மரமா என்ன சொல்றானா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவே இங்க கூட்டிட்டு வந்துருவானா கூட்டிட்டு வந்துரு போது என்ன பேசுறீங்க நீங்க அப்பா இங்க வீட்டுல இருக்கிறதே பிடிக்கலங்கிறீங்க சின்ன மரமோட அப்பா மட்டும் வந்தா சரி வருமாப்பா சொல்லுங்க வீட்டுல இருக்கிறது பிடிக்காம தானே இப்பெல்லாம் சொல்றீங்க ஐயோ அப்படிலாம் இல்லம்மா அப்பாவும் பொண்ணு மட்டும் தான் இருக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மட்டும் தானே தனியா இருப்பாரு யாருன்னா தனியா சமைச்சு சாப்பிட மாட்டாங்களா நம்ம வீட்டோட வந்துருவாங்களா அதான் எல்லாம் சோறாக்கி பொங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க பையன் அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கானா நீங்களும் அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட சரியில்லைங்க இந்த வீட்டுல என்ன நடக்குதே தெரிய மாட்டேங்குது பெரிய பையன் என்னன்னா இப்போ அவன் பொண்டாட்டிக்காக சாதகமா பேசுறான் பையனா அப்படிதான் பேசிட்டு இருக்கான் மட்டும் நீங்க மட்டும் தான் எனக்கு சாதகமா எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இத்தனை வருஷமா நம்மளும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம்ல அதுக்காக ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா இது வரைக்கும் யார் பேசாம இருந்தது ஆமா நல்லா பேசிருக்கீங்க இல்லையே வர சொல்ற மாதிரி பேசுவார் அப்பா என்னதான் சொல்ல வரீங்க என்ன சொல்லணும் சொல்லு சொத்தை பத்த பிரிக்கணும் பிரிச்சு மாப்பிள்ளைக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிறியா ஆமா அப்படின்னே வச்சுக்கோங்க ஏன்னா 2-3 பொண்ணா இருக்கு வச்சுக்கிறது ஒரே ஒரு பொண்ணு இந்த கஷ்டமும் தெரியாம எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தான் அவளை இப்ப என்ன கஷ்டப்படுறா தெரியல உங்களுக்கு சொத்து பத்த பிரிச்சு கொடுத்தாதா அவளும் இந்த வீட்டை விட்டு போவா அம்மா அதான் அம்மாவே எல்லாம் சொல்லிட்டாங்களே சொத்தை பிரிக்கணும் அப்பதான் என் பொண்ணு நல்லபடியா இருப்பான்ட்டு அப்பா அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருங்கப்பா என்ன தயவு காட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு இல்லடா தம்பிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படி பிரிச்சா சொத்து பத்து மேலாம் எதுவுமே ஆசையே கிடையாது லவ் பண்ண பொண்ணை நல்லபடியா கல்யாணம் பண்ணி நல்லபடியா சந்தோஷமா வாழணும் அப்படி எனக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா அவங்க சின்ன மாமனே சொல்லிட்டானே ஆசமாவே இந்த சொத்து பத்தல விருப்பம் எதுவும் வேண்டான்ட்டு என்ன முடிச்சிட்டே இருக்கீங்க என் பொண்ணுக்கு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுங்க பாக்குறேன் பாக்குறேன் சொல்லிட்டு இருக்காதீங்க கார்த்திகிட்டு வேறத்தை கத்திக்கிட்டு முன்னாடி சொன்னீங்க பாக்குறேன் செய்யறேன் இந்த வரைக்கும் செஞ்ச படம் தான் காணா செய்யறேன் இது பெண்ணா முடியிற விஷயம் அதெல்லாம் போகதான் எல்லாம் சரியாகும் சீக்கிரம் பிரிக்கிறது எல்லாமே ஒரு பையனை போய் வச்சிருந்தா ஒரு பிரச்சனை இல்ல 3 பேர் இருக்கும்ல ஆமா நீங்க சொல்ற மாதிரி 3 பேர் இருந்தாலும் 3 பேர் எல்லாம் ஒரே கருத்து தானே சொல்றாங்க பெரிய மவனும் சரின்ட்டான் சின்ன மவனும் சரின்ட்டான் நான் உங்களுக்கு என்ன பிடிக்கலையாக்கும் அதானே பார்த்தேன் இங்க பாரு கனகா
உன்னை பாத்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. சட்டுன்னு முடியற வேலையே கிடையாது. சட்டுன்னு முடிக்கிற வேலையில இல்லைன்னா அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க, கோபப்படாம பேசுறேன்ட்டு. ஆமா, கோவப்படாம பேசுற. பாத்தியெல்லாம் அவ்வளவு வேகமா பேசுறியே. இன்னைக்குதான் நீ கோவத்தை குறைச்சுக்க போறியோ தெரியல. அப்பதான் உனக்கு நல்லது. என்னமோ பண்ணுங்க. என்னமோ பண்ணுங்கண்ணா. அதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனதானே சரி வரும். என்னடா உங்க அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? நீ அச்சு அப்பா வச்சு என்னமோ பேசி முடிவு பண்ணிக்கோங்க. என்ன வந்துச்சு? என்னடா அது? அப்பா வச்சு பேசி முடிவு பண்ணிக்கோங்கண்ணா. மாமே நீ தானே அப்பா நல்லது கெட்டது எல்லாம் எடுத்து சொல்லணுமா இல்லையா? நீயும் விட்டுட்டு இப்படி இழுபறியா இழுத்துட்டே இருந்தா உன் தம்பி படாத எல்லாத்தையும் சொல்லிட்டால, இந்த சொத்து பத்துல ஆசையில விருப்பலன்ட்டு. அப்படிதான் சொல்லுமா. அதான் என் தம்பிக்கு எது கொடுக்காம இருக்க முடியுமா? பங்கு அவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். ஒரு ஆள் போதுண்டா. ஆமாமா, பரணி எதுவுமே வேணும்னு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு அவனுக்காக என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாண்டியம்மா, அதுக்காக உனக்கே எல்லாத்தையும் எழுதி வைக்க முடியுமா? ஏன் எழுதி வைக்கிறதுக்கு என்னடா தப்பு இருக்கு? பேசுறீங்கம்மா, இதுக்கு மட்டும் நல்லா வக்கனையா பேச வந்துருவீங்க. பொண்ணுக்கு மட்டும் எல்லாமே செய்யணும் பேசுறீங்க. என் பொண்டாட்டிக்கு ஒண்ணுனா சொன்னாலும் அவ குறை சொல்றான், திட்டுறீங்க அவளை. போத நிப்பாட்றா. உன் பொண்டாட்டிய படி வெக்காலத்து வாங்க வந்துட்டான். முடிஞ்சு போச்சுடா, திரும்பி அதுக்கு பேசிட்டு இருக்க. அப்படியே அப்பா சொன்னாரு, இந்த வீட்டை விட்டு தனியா போறீங்கன்னா போய்க்கோப்பா, தம்பிக்கு கல்யாணம் ஆகுது, கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்தாலும் வரும்ட்டு. புஷ்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது அவளே வந்து இப்போ வரைக்கும் ஒன்னாதான் இருக்கும், அதெல்லாம் இந்த வீட்டை விட்டு போக வேணா இங்கே இருந்தலான்னு சொல்றா. நீங்க என்னன்னா அவளை பத்தி தானே பார்த்தேன். ஏன் பேச்சு கேட்கறதாவது வர வர நீ பொண்டாட்டி பேச்சு தான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பேச்செல்லாம் எடுப்படாதுல. ஆமா, அப்படின்னே வச்சுக்கோங்க. பொண்டாட்டி இந்த வீட்டு நல்லதுக்காக யோசிக்கிறா, ஆனா நீங்க பாண்டியம்மா நல்லதுக்காக மட்டும்தான் யோசிக்கிறீங்க. நீ தம்பியை பத்தி இங்க ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாதுமா. சுயநலவாதிமா நீங்க. என்னடா சுயநலவாதிங்கிற? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். சுயநலவாதி தான் நீங்க. கரெக்டா சொன்னீங்கண்ணா. அண்ணே என்னனே பேசுற? பாருங்கம்மா, எனக்கு பேச்சே கிடையாது. என்னனே பேச்சு கிடையாதுன்னா உனக்கு எனக்குள்ள பந்தம் எல்லாம் விட்டு போச்சானே? சொல்லு. பிள்ளைக்கு மூத்த தாய்மாமா நீ தானே, எல்லாமே பார்த்து செய்யணும். அதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை பேசுற? எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலமா. வீட்டை விட்டு நானும் போயிடுறேன். இவங்க நிம்மதியா இருப்பாங்க, நீ நிம்மதியாவே இருமா. நான் இப்பவே பொட்டி படிக்க தூக்கிட்டு எங்க போற? வேற இடமே இல்லையா? அதான் என் புருஷன் வீடு இருக்கே, அங்கேயே நிம்மதியா வாழ்ந்துக்கிறேன். ஆமா, நிம்மதியா வாழ்ந்துருவ. நீ என்ன அப்படி பேசிட்டு இருக்கானா? அவன் பேச்சு கேட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போறேங்கிற? எல்லாம் முடியாது. நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். எப்ப பிரிச்சு தராங்களோ அது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். இன்னமும் இருந்துட்டு எங்களை ஊருன்னு பாக்குறது. தங்கச்சி இந்த வீட்டுல பிடிக்கல, வெளியே கிளம்புறீங்களே, அதுதானே ஆசைப்படுறீங்க அண்ணன் தம்பியும். அப்படின்னே வச்சுக்கோங்கம்மா, மேல பேச எனக்கு விருப்பம் இல்ல. பாத்தி அவங்க அண்ணன் சொல்லிட்டு போறத, இதுக்கு மேல பேச விருப்பம் இல்லையா? டேய் என்னடா அதெல்லாம்? அதேதான், இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கவும் இல்ல. இந்த மாதிரி இந்த வீட்டுல எதுவும் பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. பேசுறதெல்லாம் பேசிட்டு என்னடா நீ என்ன கேட்க வந்துட்டீங்க? ஏதாவது சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரவா? நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு, இதையே பேசி முடிவு பண்ணிக்கோங்க. என்னதாமா நடக்குதுங்க? ஒவ்வொருத்தரா வந்து நம்ம கிட்ட இப்படி பேசிட்டு போறாங்க. அண்ணனும் சின்னவன் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்பாவும் இப்படி தானே பேசுறாரு. என்னாச்சும் முகத்தை இப்படி சுகமாச்சுக்கிற நீ? என்னமா நடக்கும் இனிமே? ஆளுக்கு இன்னமும் இந்த வீட்டுல இருக்க பிடிக்காத மாதிரியே ஒவ்வொன்னா பேசிட்டு போறாங்க. இன்னமும் நான் இந்த வீட்டுல இருக்கிறதா பிடிக்கல போல இருக்குமா. நான் இப்பவே கிளம்பி வீட்டை விட்டு போயிடுறேமா. எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது. மேல என்ன இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுமா. வரேம்மா. எங்கடி போற? எங்கேயே போறேம்மா. பாலங்கத்துல உளுந்து செத்தாக போறேன். ஆக மொத்தம் இந்த வீட்டுக்கு திரும்பி நான் வரவே மாட்டேன். ஏய் பாண்டியம்மா, சொல்றத கேளுடி. நான் விட்டுருமா, என்ன நிம்மதியா இருக்க விடு.